பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் ரீசனிங் டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் அடுத்த சப் டாபிக் புதிர்கள். ஓகே, பசில் கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானதான். இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் சீரீஸ் பார்த்துருந்தோம்ல. ஸோ நம்பர் சீரீஸ்க்கு என்ன மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே போல் ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ, ப்ரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் தான் இங்கேயும் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி, இப்போது ஒரு சர்க்கிள் கான்செப்டில், ட்ரையாங்கிள் கான்செப்டில், ஸ்கொயர் கான்செப்டில் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக லிங்க் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே கவனித்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் கவனிங்க. இப்போ 20 இருக்குது, 13, 7 இருக்குது, நெக்ஸ்ட்டு 30, 8, 22 இருக்குது, நெக்ஸ்ட்டு 40 ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து 28ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எந்த ஆர்டர் வேணால் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே ஒரு ஐடியாஸ் வரும். என்னென்னா 7ஐயும் 13ஐயும் கூட்டுனா நமக்கு 20 கிடைக்கும். அதே போல் 8ஐயும் 22ஐயும் கூட்டுனா நமக்கு 30 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதே போல் 28ஓட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 40 கிடைக்குன்னு நம்ம பார்க்கணும். 28ஓட நம்ம 12 கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 40ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 12 தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக யோசிக்கிற அளவுக்கு, அதாவது ஈஸியாக இருந்து இன்னும் நல்லா யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கவனிங்க. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் வெளியில் 3 நம்பர் இருக்குது, அதுக்கடுத்து ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது. அப்போது இந்த நம்பர்லாம் லிங்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுபடி நீங்கள் பார்க்கும்போது இந்த 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 12 கிடைக்கும். அந்த 12 இந்த சைடில் இருக்க 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த 6 வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது நம்ம கெஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதங்களில் யோசனை வரும். நம்ம இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. அதே போல் அடுத்த ட்ரையாங்கிளையும் நம்ம செக் பண்ணோம். அப்போ 9ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 கிடைக்கும். அதை இந்த 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 6ன்னு கிடைக்கிது. ஓகே, ஸோ அந்த 6 சென்டரில் இருக்குது. அப்போ அதே போல் தான் இது 2ஐயும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான், இந்த 5ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். 20 × 7 140 டிவைடட் பை 5. அப்போது 2 5 10, பேலன்ஸ் 4, 40ன்னு வருமா? அப்போ 8 5 40, 28 தான் அதற்கான ஆன்சர். 28 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனையும் மறைச்சிட்டேன். எஸ், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரையாங்கிள் என்ன பேட்டர்னாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்பர் சீரீஸில் எதையுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே வரிசைக்கு இருக்கும். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷேப் கொடுத்து அதில் அவங்க என்ன பேட்டர்னாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதே போல் தான் நிறையா கொஸ்டின் இருக்கும். ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அதே போல் இந்த 3க்கு நேராக இந்த 7ன்னு இருக்குது. அப்போ 3லேருந்து எப்படி 7 கிடச்சி அப்படிங்கிற நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம். என்னென்னா 3 × 2 6 + 1 7ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இதே கான்செப்டே ஒரு நம்பரை அந்த பாக்ஸில் இருக்க நம்பர் 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு +1 ஆட் பண்ணுறோமா அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் 5 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 5க்கு நேராக இருக்க நம்பர் என்ன? 11. ஓகே, அப்போ 5ஓட நம்ம இதே 2ஐ மல்டிபிள் பண்ணுறோம், 10ன்னு கிடைக்கும், +1. ஓகே, அப்போ மல்டிபிள் 2ன்னு போட்டு +1 ஆட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த 11 கிடைக்கும். இப்போ இதே போல் இங்கே 7க்கு நேராக அந்த 15ன்னு இருக்கா? அப்போ 7 × 2 14 +1 என்ன வரும்? 15ன்னு வரும். அப்போது அந்த கான்செப்ட் எல்லாம் கரெக்டாக வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2ஐ யூஸ் பண்ணி தான் 2 × 2 யூஸ் பண்ணணும், +1. அப்போ என்ன வரும்? 5 அப்படிங்கிறது தான் ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இந்த அவங்க கொடுத்துருக்க ஷேப்பை யூஸ் பண்ணி என்ன மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஓகே, ஒரே நேராக இருக்குதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. எப்படி வேணால் சேஞ்சஸ் இருக்கலாம். இதுதான் பசில் கொஸ்டின் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீழே பெரிய நம்பர் இருக்குது. அப்போது பெரிய நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ 11 × 5 எவ்வளோ வரும்? 55ன்னு வரும். அதோட இந்த +4, அப்போ இந்த சைடு இருக்க நம்பரை ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ணால் நமக்கு 59 கிடைக்குது. ஸோ அப்போ இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்களா? என்ன பண்ணணும்? 13 × 4 என்ன வரும்? 52ன்னு வரும். 52ஓட இந்த நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 57 கிடைக்குது. அப்போ செகண்டு கரெக்டாக வருது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 16ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 16ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30 + 18 48ன்னு கிடைக்கும். அதோட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 56 கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ என்ன வரும்? 8 ஆட் பண்ணலாமா? ஸோ 8 ஆட் பண்ணோம்னா நமக்கு 56ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி 8 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ பசில் கொஸ்டின்னு எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் ஒரு கேம் மாதிரி நினச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு மைண்ட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக யோசிக்க ட்ரை பண்ணும். ஓகேவா? நீங்கள் இது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் ஹாலில். ஓகே? ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இந்த ரீசனிங் கான்செப்டே ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான். நீங்கள் ஒரு கேம் மாதிரி நினச்சி யார் எந்த அளவுக்கு இப்போ நிறைய பேர் சுடோவு கேம் விளாடுவாங்க, அதே போல் பசில் சால்விங் கேம்ஸ்லாம் விளாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரீசனிங் கான்செப்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் நம்மளும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியானதான். ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சரை நீங்களே கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே? ஸோ ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ இங்கே 5, 4, 9 இருக்குது, 20 இருக்குது. இந்த நம்பர்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. இதில் 1, 2 அடுத்து 6 இருக்குது, 24 இருக்குது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1லேருந்து நம்ம 1லேருந்து 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். அதே போல் 2லேருந்து 3 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். 6லேருந்து நம்ம 4 மல்டிபிள் பண்ணால் 24ன்னு கிடைக்கும். 24லேருந்து நம்ம 5 மல்டிபிள் பண்ணோம்னா 120ன்னு கிடைக்கும். அப்போது 120லேருந்து 6 மல்டிபிள் பண்ணணும். 6 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 72. 720ன்னு கிடைக்குமா? 12 × 6 72. அப்போது 720. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் தான் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம சேம் மெத்தட். ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க? 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4 × 1 4, 4 × 2 8, 8 × 3 24, 24 × 4, அதே போல் 96 × 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 480 × 6 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே? அப்போது 0 போட்டுக்கோங்க. 6 8 48, 8 பேலன்ஸ் 4 நாங்கள் 6 நாங்கள் 24 28ன்னு வரும். அப்போ 2880. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த 2880ஓட நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணோமா, அடுத்து என்ன பண்ணணும்? 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். 7ஆல் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாடலில் நிறையா கேட்டிருப்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா கொஸ்டினை கவனிங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்தது, அடுத்தடுத்த நம்பர் எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இப்போது 7லேருந்து 13 எப்படி வந்துச்சு? இப்போ 7 × 2 -1. இப்போ 7 × 2 தான் 14 வரும். 14 - 1 தான் 13ன்னு கிடைக்கும். ஓகே? ஸோ அப்போ அதே போல் 29 எப்படி 13லேருந்து எப்படி 29 வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதே போல் நான் 2ன்னு மல்டிபிள் பண்ணுறேன். 2 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 13 × 2 26, 26 + 3ன்னு போட்டால் தான் நம்மளுக்கு 29 கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நேரங்களில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம ஆன் த ஸ்பாட்டில் கொஸ்டினை பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு அடுத்தடுத்த ஐடியாஸ் தோணும். ஓகே? ஸோ அதை நான் அடிக்கடி ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம எடுத்தோடனே சார் இது ஞாபகம் வந்துருமா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் இல்லாமல் நீ இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் மைண்டு அதுக்கேற்றபடி ரெடி ஆகும். நம்ம எக்ஸாம்களில் கொஸ்டினை பார்க்கும்போது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அடுத்தடுத்து நமக்கு காமிக்கும். ஓகேவா? அடுத்து 29லேருந்து 53 எப்படி வந்துச்சு? அப்போ 29 × 2
ஏன்னா இன்ட்டு ரெண்டுங்கிறத எல்லா நம்பர்லேயுமே இன்ட்டு ரெண்டுங்க காமனாக நோட் பண்ணிகிட்டே வரேன். இங்கே -1 வந்திருக்கு, அடுத்து +3 வந்திருக்கு. இப்போ 29லேருந்து இன்ட்டு 2 அப்படின்னா எவ்வளோ வரும்? 58. 58லேருந்து -5 -5 போட்டால் தான் நமக்கு 53ன்னு கிடைக்கும். அப்போ இதில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்? இன்ட்டு 2ங்கிறது காமனாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் ப்ளஸ்ஸு மைனஸும் மாறி மாறி ஒற்றைப்படை எண் வந்துகிட்டு இருக்கு. இப்போது இப்போ அடுத்த நம்பருக்கு நம்ம இன்ட்டு 2ன்னு போடணும். ஆனால் இங்கே -5க்கு பதிலாக அடுத்து என்ன பண்ணணும்? +7ன்னு போடணும். அடுத்த நம்பருக்கு போல் இன்ட்டு 2ன்னு போட்டு மைனஸில் வந்து 7க்கு அப்புறம் என்ன ஒற்றைப்படை எண்? 9. இதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன? 53. 53 × 2 106. 106ஓட 7 கூட்டினீங்கன்னா 113 வருது. கரெக்டு தான். அதே போல் 113ஓட இன்ட்டு 2 அப்படின்னா 226. ஓகே, 226லேருந்து 9 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 217 கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு கரெக்டாக புரியுது. இப்போது இதிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறது? கீழே ABCDEன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போது நீங்கள் இதை நல்லா கவனிச்சுக்கணும். 5லேருந்து இதே போல் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 5லேருந்து இதே போல் ஸ்டார்ட் பண்ணால் ஏ என்ன வரும்? அவங்க ஆக்சுவலாக வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஈங்கிற பொசிஷனில் ஈயோட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதே பேட்டர்னை யூஸ் பண்ணணும். 5லேருந்து 2 மல்டிபிள் பண்ணிட்டு -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 5 × 2 10, 10 - 1 9. இதுதான் ஏ. ஓகேவா? நல்லா மறந்துடும். ஏன்னா இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. டிங்கிற பொசிஷனை தான் ஈன்னு நினச்சி போட்டுருவாங்க. அப்போ கரெக்டாக இந்த 9ங்கிற இடத்துல வர்றது என்னது? ஏ தான் வந்து அந்த 9. அதே போல் இப்போ 9 × 2 நம்ம போடணும், +3. 92 18, 18 + 3 21. ஓகேவா? இதுதான் பியோட வேல்யூ. அதே போல் 21 × 2 -5. அதே போல் அடுத்த நம்பர் கொண்டு வந்துக்கலாம். × 2 +7. அதே போல் × 2 -9. அப்போ -9ன்னு வர்ற இடத்துல தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் இருக்குது. ஏன்னா ஏபி, அடுத்து சி கிடைக்கும், அடுத்து டி கிடைக்கும், லாஸ்ட்டில் தான் இ அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போ 21 × 2 42. 42ல் 5 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 37. அப்போ 37 × 2 அடுத்த யூஸ் பண்ணணும். 37 × 2 74. 74 + 7 74 + 7 81. ஓகே, ஸோ அப்போ 81 × 2 -9. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 81 × 2 162 -9. 162 -9 151. ஓகேங்களா? சாரி 153. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 153. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க நமக்கு. அந்த மேலே ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு கீழே ஒரு நம்பரை ஸ்டார்ட் பண்ணி ஏபிசிடி அப்படிங்கிற கான்செப்ட். ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று டி கேட்பாங்க அல்லது இ கேட்பாங்க. மோஸ்ட்லி இ அப்படிங்கிற பொசிஷனில் தான் கேட்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கொஸ்டினில் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி பஸ்ஸல் கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர், கொஞ்சம் டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த மாடலில் தான் இந்த கொஸ்டின் இருக்குது. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியானதான். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ 1 இந்த இதுக்கு நேராக 1ன்னு இருக்குது. அப்போது 1 க்யூபோட வேல்யூ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். அதே இது நீங்கள் 3ன்னு பார்க்கும்போது இதுக்கு நேராக 27ன்னு இருக்குது. அப்போ 3 க்யூபோட வேல்யூ 27. அப்போ க்யூப் வேல்யூ தெரிஞ்சுக்கிறோம். 5 க்யூபோட வேல்யூ 125. அப்போ 4 க்யூபோட வேல்யூ என்ன? அதுதான் இங்கே கொஸ்டின் மார்க்கில் வரும். 4 க்யூபோட வேல்யூ 64. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே 324 இருக்குது. 324 எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். 13
ப்ளஸ் 5 13 + 5 என்ன வரும் 18ன்னு வரும். அந்த 18 ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஸ்கொயர் வேல்யூ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியுதா? இப்போ 289 இருக்குது. 11 + 6 17. 17 ஸ்கொயரோட வேல்யூ தான் 289. அதே போல் தான் இங்கே 21 இருக்குது ப்ளஸ் 7 இருக்குது. அப்போ என்ன வரும் 28. 28ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போது இந்த இதுக்கு நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. ஆப்ஷன் நீங்கள் நல்லா கவனிங்க. யூனிட் டிஜிட்டை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போது 8ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும் 64. அப்போ 64னா யூனிட் டிஜிட் என்ன வரும் 4 அப்படிங்கிறது. அதே போல் தான் 28ன்னு இருந்தாலும் யூனிட் டிஜிட் எதில் முடியணும் 4ல் முடியணும். அப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி 784 தான் இதற்கான ஆன்சர். 28ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன 28ஓட ஸ்கொயர் வேல்யூ 784. அப்போ யூனிட் டிஜிட்னா ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூலாம் அதில் உள்ள ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதே போல் நம்பர்ஸ் கான்செப்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருங்க. என்னோட கிளாஸை யார் முழுமையாக தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்களோ கண்டிப்பாக அவங்க மேக்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடலாம். அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன இப்போ இதுக்கு நேராக 7னா இதுக்கு நேராக இருக்க நம்பரை யோசிக்கிறதா இந்த மாதிரி நம்மளுக்கு டவுட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சுவலாக இந்த 4க்கு அடுத்த நம்பர் 7 எப்படி வந்துச்சு. அப்போ 4 × 2 4 2 8 -1 போட்டோம்னா 7 கிடைக்கும். இப்போ அதே போல் இங்கே 7க்கு அடுத்து எப்படி 15 வந்துச்சு. அப்போ 7 × 2 +1 போட்டோம்னா தான் நம்மளுக்கு 15 கிடைக்கும். அப்போ -1 +1 இது மாறி மாறி வருது. அடுத்து 15ஓட 29 எப்படி வந்துச்சு. அப்போது 15 × 2 எவ்வளோ வரும் 30ன்னு வருமா. அப்போ -1 +1 -1 மாறி மாறி வரும்னு சொன்னால் 29. இதே போல தான் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே 29 × 2 +1. ஓகே, இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத மறுபடியும் நீங்கள் ரீசெக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இதுக்கு என்ன ஆர்டரில் வரும் அடுத்தது 59 × 2 -1. அதே போல் 117 × 2 +1. அதுக்கப்புறம் 235 × 2 -1. இதை தான் நீங்கள் ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு ஒவ்வொரு டைம் நீங்கள் செக் பண்ணி அதுக்கு அடுத்தது வரணுங்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு இது கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாவே இந்த தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கரெக்டாக × 2 போட்டு +1 -1 மாற்றி போடணுங்கிறத நோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இது மூலமா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் நம்மளுக்கு மிச்சமாகும். நம்ம அடுத்தடுத்த கொஸ்டினை ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே என்ன வரும் 235 × 2 470. 470 -1 அப்படின்னா 469. ஓகேங்களா. ஸோ 469 ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. நல்லா இன்ட்ரெஸ்டோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இங்கே 12 15 இருக்குது 9 இருக்குது. நடுவுலலாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இங்கே எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எது பொருந்தாதது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன வரும் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாமல் எது மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம கெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 15 இருக்குது, பெரிய நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல நம்ம தெளிவாக யோசிக்கணும் தான். இப்போ 15 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 225 வரும். இதே போல் இந்த 12 9 யூஸ் பண்ணுறோம். 12 எவ்வளவு 12 ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் 9 ஸ்கொயர் பண்ணுறோம். இதோட வேல்யூ 225 வருதா அப்படின்னு பாருங்கள். இப்போ 12 ஸ்கொயர் பண்ணால் 144 ப்ளஸ் 9 ஸ்கொயர் பண்ணால் 81. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 225 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கரெக்டாக ஈக்குவலாக வருதா. அவங்க கொடுத்துருக்க 3 நம்பரில் பெரிய நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ மற்ற சின்ன நம்பரோட ஸ்கொயரோட கூடுதலுக்கு சமமாக இருக்குது. அப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரியுதானே. அதே போல் நம்ம மற்ற செக் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிறது என்ன பெரிய நம்பர் 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ இங்கே 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16 9 நம்ம கூட்டினா 25 கிடைக்குதுல. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகேவா. அதே போல் இங்கே 13 ஸ்கொயர் பண்ணால் 169 வரும். இங்கே 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 169 வரும். அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 கரெக்டாக இருந்தால் அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஆப்ஷன் அந்த 4வது தான் வந்து கரெக்டானது ஆர் தப்பானது அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணிடலாம். ஓகே, இது மூலமா நமக்கு டைம் சேவ் ஆகும். என்னங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதை செக் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 ஆப்ஷனில் 3 கரெக்டாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் இது பொருந்தாதானே கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட் தான் பொருந்தாதது. எப்படி 7ஓட ஸ்கொயர் வேல்யூ 49, இங்கே 4ஓட ஸ்கொயர் வேல்யூ 16, 6ஓட ஸ்கொயர் வேல்யூ 36. யூனிட் டிஜிட்டே பாருங்கள், 6 கூட 12 தான் வரும், ஆனால் இங்கே 9 வரணும். அப்போ இதுலேருந்தே இதுதான் தவறு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா தெளிவாக யோசித்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மேலே இருக்க அதாவது வெளியில் இருக்க அந்த நம்பர்லேருந்து நடுவில் இருக்க நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மோஸ்ட்லி பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா அது சுற்றி இருக்க சின்ன நம்பரோட ஏதோ ஒரு சேஞ்சஸில் தான் வந்திருக்கும். இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 + 4 என்ன வரும், 6 அப்படிங்கிற வருமா? அதே போல் மேலே இருக்க 3 - 1, 3 - 1 என்ன வரும், 2. இதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 12ன்னு கிடைக்குது. ஓகே, புரியுது? அப்போ கீழே இருக்கிறத ப்ளஸ் பண்ணணும், மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணணும். இந்த கிடைக்கிற வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறத நடுவில் நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இதே மாதிரி கரெக்டாக இங்கேயும் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், இங்கே மைனஸ் பண்ணணும். 7 + 4 11ன்னு வரும். ஓகேங்களா? அதே போல் 6 - 3 3ன்னு வரும். அப்போ 3 × 11 33 கரெக்டாக வருதா? ஓகே, ஸோ அப்போ இதை செக் பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக இது வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக இந்த பேட்டர்னை யூஸ் பண்ண முடியும். அப்போது 5 + 3 8, இங்கே 4 - 2 2 தான் வரும். அப்போ 2 × 8 16 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, இதையும் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே கொடுத்துருக்க நம்பர்லாம் யூஸ் பண்ணி இங்கே 33 எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பார்க்கணும். இதுலேருந்து காமனாக ஏதாவது ஒரு நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து இந்த சர்க்கிள் கான்செப்ட்லேயும் கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தேன்னா, ஸோ இதே இந்த எக்ஸ் என்ன வரும் அப்படிங்கிற இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 4 இங்கே ப்ளஸ் 6ன்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. 4 × 2 + 2 இப்படி கூட வரலாமா சார் அப்படின்னு யோசிக்கலாம். அதே போல் 10ல் 22 எப்படி வந்துச்சு, அப்போ 10 × 2 20 + 2 22 வருதா? அதே போல் இங்கேயும் 22 × 2 44 + 2 46ன்னு வருதா? ஓகே, கரெக்டாக இருக்குது. அதே போல் தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக 94 × 2 + 2 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சராக வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இடையில இருக்க இதையும் நம்ம பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. 94 × 2 188 + 2 என்ன வரும், 190ன்னு வரும். அப்போ 190 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தடில் இங்கே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவிலேருந்து நீங்கள் நல்லா தெளிவாக பசில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டினாக கொடுக்குறேன். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. இங்கே 2 7 17 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சின்ன முக்கியமான ஒரு குழு என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதற்கான ஆன்சரை உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4 கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடலாம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.